ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் பார்க்க போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க எஃப்டி, ஆர்டி, எம்ஐஎஸ் ஸ்கீமு, நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட், கிஷான் விகாஸ் பத்ரா, நிறைய சீனியர் சிட்டிசன் ஸ்கீமு, பிபிஎஃப், எஸ்எஸ்ஒய், இது எல்லாத்துக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க, அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க்கில் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளோ தராங்க, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம அதில் ஒரு 1000 ரூபாயோ இல்லை 2000 ரூபாயோ இல்லை எஃப்டியாக இருந்தால் ஒரு 1 லேக்கோ அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்னில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க ஸ்கீமு. ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல்லி செக்யூர்டான ஒரு ஸ்கீம். ஸோ நம்ம வந்து பயப்படாமல் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் ஈஸிலி வந்து அப்ரோச்சபிள். ஒரு சின்ன வில்லேஜாக இருந்தாலும் அதில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இருக்கும். ஸோ ஈஸியாக நம்மளால் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்போ இவங்க வந்து இதில் ஆப்பை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பேமெண்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அதனால் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு 1% வந்து பேங்க்கோட எக்ஸ்ட்ரா கிடைக்கும் மினிமமாக. அப்படிங்கும் போது நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். விலைவாசிலாம் வந்து ஏறிட்டு போகிற சுச்சுவேஷனுக்கு ஒவ்வொரு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எங்கேயாவது நமக்கு ஒரு 0.5% வந்து எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது அப்படின்னாலும் நம்ம அங்கே தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எவ்வளோ போட்டால் எவ்வளோ கிடைக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பேங்க்கோட வந்து கம்பேர் பண்ணால் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஜென்ரலாக வந்து 3 months ஒன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அவ்வளோ சேஞ்சஸ் எல்லாம் இருக்காது. ஏதாவது 1-2 ஸ்கீமுக்கு இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் குவார்ட்டர்லி ஒன்ஸ் அப்படிங்கும் போது ரிவைஸ் பண்ணிவிட்டு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருக்கிறது வந்து 1 April 2026 அப்போ வந்து அப்டேட் பண்ணி சொன்னது. ஸோ இதோட வேலிடிட்டி எவ்வளோ அப்படின்னா 30 June 2026. அதாவது ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்துக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்கும். ஸோ ஜூலைக்கு வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணி சொல்லுவாங்க. அதுதான் இதோட மீனிங்கு. ஸோ 3 months ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்போம். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்போம். ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து 4% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தராங்க. பேங்க்கில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.5%லேருந்து 3% வரைக்கும் தான் தராங்க. 3%க்கு மேலே எந்த பேங்க்லேயுமே வந்து பெருசாக வந்து தரதில்லை. ஸோ இது வந்து 4% வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து இப்போ எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் நம்ம வந்து வச்சுருப்போம்ல. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பெஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஒரு 1% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை வந்து ஜென்ரலாக வந்து லிக்விடாக தான் வந்து வச்சுருப்போம். ஏன்னா நமக்கு டக்குன்னு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா வந்து உடனே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்க போது இந்த அமௌண்ட்டை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட். ஸ்கூல் ஃபீஸுக்கு நிறைய பேர் வந்து ஆர்டி தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கம்பேர் டு பேங்க்கு. ஸோ பேங்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6.3லேருந்து 6.4% தான் வந்து கொடுக்குறாங்க. பட் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 6.7% ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. நீங்கள் 5 years எல்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா 6.7% வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிடைக்குது. அதுவும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து குவார்ட்டர்லி, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க நம்ம பிரின்சிபலோட சேர்த்து. ஸோ அப்படிங்கும் போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக வரும். ஒரு மாதத்துக்கு நம்ம 1000 ரூபாய் பே பண்ணுறோம் அப்படின்னா இந்த 5 years ஆர்டி போட்டால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு 12,000 ரூபாய் நம்ம பே பண்ணுவோம். ஸோ 5 வருஷத்துக்கு 60,000 ரூபாய் டோட்டலாக நம்ம பே பண்ணியிருப்போம். இந்த 60,000க்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 11,366 ரூபாய் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 5 வருஷம் ஆர்டி வந்து போட்டு மாதம் 1000 ரூபாய் பே பண்ணோம் அப்படின்னா 71,366 ரூபாய் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ பட் பேங்க்ல வந்து போட்டோம் அப்படின்னா ஒரு 68, 69,000 தான் நமக்கு வந்து கிடைக்கும். இதில் ஒரு 2,000 to 3,000 வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸோட மந்த்லி இன்கம் ஸ்கீம், எம்ஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இதில் வந்து அமௌண்ட்டை வந்து போட்டுடணும். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும், மெச்சூரிட்டி ஆகும்போது நமக்கு டோட்டலாக பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து கிடைக்கும். இல்லை நம்ம இயர்லி அந்த மாதிரி போட்டிருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இயர்லி கிடைக்கும். மந்த்லி வேணுனாலும் மந்த்லி போட்டு வாங்கிக்கலாம். பட் இதில் வந்து எக்ஸாக்டாக எல்லா மாதமும் நமக்கு மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். நம்ம பேசிவ் இன்கம் ஏதாவது பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்கீமு. ஸோ இதில் எவ்வளோ
எவ்வளோ அமௌண்ட் போடலாம் அப்படின்னா இதில் சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் ஜாயின் பண்ணலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மினிமம் வந்து 1000 ரூபாய் வந்து போடலாம், மேக்ஸிமம் வந்து 9 lakhs. நீங்கள் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போடுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 15 lakhs வரைக்கும் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதில் இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி வந்து இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7.4%. ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ 7.4%, 5 years வந்து இதோட டென்யூர். ஸோ 5 yearsக்கு வந்து இது லாக் ஆகிடும். ஸோ மந்த்லி வந்து நம்ம 1 lakh போடுறோம் அப்படின்னா 617 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ 5 years கம்ப்ளீட் ஆனோடனையும் இந்த மாதம் போட்ட நமக்கு கிடைச்ச அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த 1 lakh இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,37,020 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து 7.4% வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதை இன்னும் நம்ம வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரோலிங் மெத்தடில் போட்டோம் அப்படின்னா 8.5% வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ரோலிங் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த எம்ஐஎஸ் ஸ்கீமை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே கூடயே வந்து ஒரு ஆர்டியை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். மந்த்லி நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அதை வந்து ஒரு ஆர்டியாக நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும். ஸோ ஆர்டிக்கு 6.7% வந்து இன்ட்ரெஸ்ட். இதில் இருக்க அமௌண்ட்டை அப்படியே ஆர்டியில் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இது ஒரு சைடு வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கும். இதுக்கு செப்பரேட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் அதை கொண்டு போய் ஒரு ஆர்டியாக போட்டு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்படி சேர்த்து போட்டு வாங்கினோம் அப்படின்னா 5 years முடிச்சு நமக்கு போட்ட 1 லட்சம் வந்து 1,44,031 ரூபாயா கிடைக்கும். நம்ம நார்மலாக எம்ஐஎஸ்ல வாங்குறதுக்கும் இதுக்கும் நீங்கள் பாருங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரோலிங் மெத்தடில் வந்து போட்டிங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து நல்லாவே வந்து க்ரோ ஆகும். இது 1 lakh அப்படிங்கிறதுனால பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. நீங்கள் அந்த 9 lakhs 15 lakhs இந்த மேக்ஸிமம் அமௌண்ட் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். எல்லா அமௌண்ட்டையும் கொண்டு போய் வந்து ஷேர் மார்க்கெட்டில், மியூச்சுவல் ஃபண்டில், லேண்டில், கோல்டில் லைக் எல்லாத்தையும் அப்படி போட முடியாது. ஏதாவது கொஞ்சமாவது நமக்கு ஃபிக்ஸடாக வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த எம்ஐஎஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம். இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து எடுத்து செலவு பண்ணிடாதீங்க. அதை ஆர்டியாக போடும்போது நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எஃப்டி. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியில் வந்து எவ்வளோ வந்து மினிமம் அமௌண்ட்டு, எவ்வளோ போடலாம், என்ன இன்ட்ரெஸ்ட் எடுத்துறாங்க, பேங்க்குக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மினிமமாக வந்து 1000 rupees வந்து நம்ம போடணும். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வேணாலும் வந்து போடலாம். ஸோ இதில் வந்து டென்யூர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 year, 2 year, 3 years, 5 years அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு ஸ்பெஷலாக வந்து எஃப்டி ஸ்கீமும் வந்து கொடுத்துருக்காங்க. பேங்க்கில் வந்து 6.3லேருந்து 6.4% தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. பட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 yearக்கு வந்து 6.9% வந்து இன்ட்ரெஸ்ட், 2 yearsக்கு 7%, 3 yearsக்கு 7.1%, 5 years போடும்போது 7.5% வந்து தராங்க. அதுவும் இது எல்லாமே வந்து குவார்ட்டர்லி காம்பவுண்டட். ஸோ அப்போ வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் திருப்பி நம்ம பிரின்சிபல் ஆட் ஆகிட்டே வரும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக வரும். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு 1 lakh rupees வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1 year நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா அந்த 6.9%க்கு 7,081 ரூபாய் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 1,07,081 ரூபாய் கிடைக்கும். அதே நீங்கள் 2 வருஷம் போடுறீங்க அப்படின்னா 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குவார்ட்டர்லி காம்பவுண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இயர்லி வந்து 7,186 ரூபாய் இப்படி 2 வருஷத்துக்கு கிடைக்கும். ஸோ 1,14,372 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஸோ 3 yearsக்கு வந்து போடுறோம் அப்படின்னா 7.1% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இதுவும் வந்து குவார்ட்டர்லி வந்து காம்பவுண்ட் ஆகும். ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து 7,291 ரூபாய் கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து 1,21,873 ரூபாய் கிடைக்கும். அதே நீங்கள் 5 வருஷம் போடுறீங்க அப்படின்னா 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஒரு வருஷத்துக்கு 7,714 ரூபாய் கிடைக்கும். டோட்டலாக வந்து 1,38,570 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ இது 1 லட்சத்துக்கு வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஜாஸ்தி பண்ணி போடும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இங்கே நல்லா ஜாஸ்தியாகவே வந்து கிடைக்கும். அதே நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, இல்லை உங்கள் அப்பா அம்மா பேரில், இல்லை இன்லாஸ் பேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னா 8.2%. ஸோ இது வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் யாருக்காவது வந்து ரிட்டையர் ஆன அமௌண்ட் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சேஃபாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து போட்டு வைக்கலாம். ஸோ இப்படி போடும்போது இயர்லி வந்து 8,200 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்டாக கிடைக்கும். நம்ம போட்ட 1 lakh வந்து 5 yearsக்கு அப்புறம் 1,41,000 வந்து மாறும். ஸோ இது வந்து ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் வந்து குவார்ட்டர்லி காம்பவுண்டட், இது மட்டும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்துக்கணும். பட் பேங்க்கோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 0.5% ஜாஸ்தியாக தான் கொடுத்துருக்காங்க. பேங்க்கில் 6.3 to 6.4% தான், இங்கே மினிமமே 6.9% வந்து கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா என்எஸ்சி அப்படின்னா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். இது வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கான ஒரு எஃப்டி மாதிரி. ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னா 7.7%, பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, மினிமமாக 1000 ரூபாய் கூட இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் சொன்னது சீனியர் சிட்டிசனுக்கு எஃப்டியில் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆனால் இந்த என்எஸ்சியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பவர் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த கால்குலேஷனில் வந்து பார்க்கலாம். இதில் டெபாசிட்டை அதில் இருந்த மாதிரியே நம்ம 1 லட்சத்தை வந்து போடுறோம். பட் இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால 7.7% இருந்தாலும் நமக்கு 44,903 ரூபாய் கிடைக்கும். இங்கே சீனியர் சிட்டிசனுக்கு 8.2% இருந்தாலும் அவங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு 41,000 தான் கிடைக்குது. நமக்கு இங்கே 45,000 கிடைக்குது. அரௌண்ட் ஒரு 4,000 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஒவ்வொரு லட்ச ரூபாய்க்கும். நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா போட்டிங்க அப்படின்னா 40,000 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது இல்லாமல் இதுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ ஏடிசியில் வந்து 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் டாக்ஸ் பெனிஃபிட்டும் இதில் வாங்கிக்கலாம். பேரண்ட்ஸ் பேர்லேயோ இன்லாஸ் பேர்லேயோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் நேம்லேயே ஒரு என்எஸ்சியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம். நெக்ஸ்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா கேவிபி அப்படின்னா வந்து கிசான் விகாஸ் பத்ரா அப்படின்னு சொல்லிட்டு டென்யூர் என்ன அப்படின்னா 9 years 7 months, அதாவது 115 மாதம் வந்து டோட்டலாக இதில் வந்து நம்ம போடணும். இதுவும் வந்து எஃப்டி மாதிரி தான். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னா 7.5%, பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கீம் மெச்சூர் ஆகி வரும்போது நமக்கு வந்து டபுளாக கிடைக்கும். 2 lakhs வந்து கிடைக்கும். நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடுறோமோ அதோட டபுள் அமௌண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.5%. ஸோ நீங்கள் சேஃபாக ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து வச்சுக்கணும், எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போ இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பிபிஎஃப் எஸ்எஸ்ஒய். இது வந்து பேங்க்ல இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. ரெண்டுக்குமே வந்து சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். போஸ்ட் ஆஃபீஸில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து பேங்க்லேயுமே வந்து கொடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து கேர்ள் சைல்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்ஒய் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை பாய் சைல்டு தான் இருக்குது, இல்லை நமக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிபிஎஃப் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ பிபிஎஃபோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னா 7.1%, பட் இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நல்ல வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பிபிஎஃப் வந்து 15 years வந்து அதோட லாக்இன் பீரியட். அதுக்கப்புறம் நமக்கு அந்த அமௌண்ட் தேவைப்படலை அப்படின்னா 5 இயர்ஸாக நம்மளால் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்க முடியும். ஒரு மந்த்லி இதில் நீங்கள் 2,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இயருக்கு வந்து 24,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டோட்டலாக வந்து 15 இயர்ஸ்க்கு 3,60,000 ரூபாய் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட்டாக 2,71,135 ரூபா கிடைக்கும். ஸோ டோட்டலாக 6,31,135 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே நீங்கள் வந்து இதே அமௌண்ட்டை எஸ்எஸ்ஒயில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கேர்ள் சைல்டு இருக்குது, நீங்கள் எஸ்எஸ்ஒயில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எஸ்எஸ்ஒயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.2%. இதுவும் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. பட் இது வந்து 21 இயர்ஸ் தான். பட் நம்ம 15 இயர்ஸ் வந்து பே பண்ணால் போதும். மீதி இருக்க 6 இயர்ஸ் வந்து வெயிட்டிங் பீரியடு. ஸோ இதுலேயும் அந்த பிபிஎஃப்ல போட்ட அதே 2,000 இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அமௌண்ட் பெய்டு எவ்வளோ, இயர்லி வந்து ஒரு 24,000. ஸோ டோட்டலாக வந்து 3,60,000. அதில் பே பண்ண சேம் அமௌண்ட்டை தான் வந்து பே பண்ணுவோம். பட் இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் 7,49,218 ரூபாய் வந்து கிடைக்கும். அதாவது 7,50,000 லட்ச ரூபாய் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். இங்கே வெறும் 2,70,000 தான் வந்து கிடைக்குது. இந்த டிஃபரன்ஸ் ரேட்டு பாருங்கள், அந்த 7.1 இங்கே 8.2, இங்கே ஒரு 1.1% வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ இதில் நீங்கள் மாதம் 2,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி 15 வருஷத்துக்கு பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 21 வருஷம் முடிஞ்சு நமக்கு வந்து 11,09,218 ரூபாய் கிடைக்கும். இதெல்லாம் நான் எல்லாத்துலேயுமே வந்து மினிமம் அமௌண்ட்டை போட்டு தான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகும் போதோ இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது அமௌண்ட் கிடைக்கும் போதோ இதில் போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து நல்ல பெனிஃபிட்டே வந்து கிடைக்கும். ஸோ எஸ்எஸ்ஒய், பிபிஎஃப் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்ல சேஃபான ஸ்கீம் இதெல்லாம். அவ்வளோதான், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் நிறைய பேர் வந்து சொல்லலாம், இதில் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் ஜாஸ்தியாக கிடைக்கும், எஸ்ஐபி போட்டால் ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருக்க எல்லா அமௌண்ட்டையும் கொண்டு போய் ஹை ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளால் போட முடியாது. ஏதாவது கொஞ்சமாவது ஒரு லோ ரிஸ்க்கான அமௌண்ட்டு கண்டிப்பாக இது ஃபிக்ஸடாக இவ்வளோ நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்கீமில் கொஞ்சம் அமௌண்ட்டையாவது நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க எல்லா அமௌண்ட்டையும் கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் வந்து போடாதீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து பீட் பண்ண முடியாது. ஸோ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. டோன்ட் புட் எவ்ரி இன் ஒன் பாஸ்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்னுக்கான ஒரு ஸ்கீமாக வந்து வச்சுக்கோங்க.
உங்கள் சேவிங்ஸோட ஒரு 10% எடுத்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்னாக வந்து போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.